ஸோ OnePlus இப்போ OnePlus 7 Pro லான்ச் பண்ணையில் இந்த இயர்ஃபோன்ஸும் லான்ச் பண்ணாங்க, Bullets Wireless 2. கொஞ்சம் Bullets Wireless-ஓட ப்ரைஸும் ஏற்றிருக்காங்க. நான் இப்போது ஒரு சில வாரமாக இதை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த புது இன்க்ரீஸ்ட் ப்ரைஸ்க்கு இது வர்த்தா, இது எப்படி இருக்குது, வாங்கலாமா, இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இந்த Bullets Wireless 2ல் இன்னமும் அதே நெக் பேண்ட் டிசைன் தான் Bullets Wireless 1ல் நம்ம பார்த்த மாதிரியே. ஸோ என்னோட Bullets Wireless 1ஓட ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் ரொம்ப பிடிக்காது. எனக்கு நெக் பேண்ட் டிசைன் ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் இதில் 3 மேஜர் அட்வான்டேஜஸ் இருக்குது. நெக் பேண்ட் டிசைனில் நம்பர் 1, பெரிய பேட்டரி கொடுக்க முடியும். ஸோ இங்கே OnePlus அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த Bullets Wireless 2ல் 14 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெஸ்டிங் என்வாயர்மெண்ட்டில் தான். பட் நான் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் இதில் ஈஸியாக பேட்டரி நின்றுச்சு. அப்படி உங்களுக்கு திருப்பி சார்ஜ் பண்ணணுன்னா கூட இங்கே வாட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது இந்த டைப் சி போர்ட்டில். ஸோ நீங்கள் ஒரு வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் 10 மணி நேரம் ப்ளேபேக்குக்கு பேட்டரி ஏற்ற முடியும். ஸோ இதுக்கு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வாட் சார்ஜர் வேணும். அது Bullets Wireless 2 வாங்கினீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு லேட்டஸ்ட் OnePlus ஃபோன் கையில் வச்சுருக்கணும். இது அவங்க சொல்கிறதில்ல மார்க்கெட்டிங்கில். பட் எனிவே, நம்பர் 2, இந்த மாதிரி நெக் பேண்ட் டிசைன் இருக்கையில் இந்த இயர்ஃபோன்ஸ் இப்படி சைடில் தொங்கும். இது ட்ரூலி வயர்லெஸ்னால் ஒரு தடவையும் கழட்டையில் நம்ம தனியாக ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ இப்போது மோஸ்ட்டாக இந்த டெஸ்டிங் பண்ணது இப்போ பீஜிங் போயிருக்கையில், Realme X லான்ச்சுக்கு போயிருக்கையில் தான். இப்போ ஒரு ஃப்ளைட்டில் போகையிலையோ, இப்போ எங்கேயாவது வெளியில் இருக்கையில் டக்குன்னு ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கோம், ஒரு படம் பார்த்துட்ருக்கோம், வேறு ஏதாவது பண்ணணும், இல்லை சின்னதாக தூங்கணும் ஏதாவதுனா கூட அந்த இயர்ஃபோன்ஸ் எடுத்தால் அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். பட் இப்போ ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்னால் அதை எடுத்து அந்த கேஸை தேடணும், அதுக்குள்ளே வைக்கணும், திருப்பி யூஸ் பண்ணணும்னா திருப்பி எடுக்கணும், இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. எனக்கு அது ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜாக தெரியும். நம்பர் 3, இந்த நெக் பேண்ட் டிசைனில் இந்த மைக்ரோஃபோன் இன்னும் வாய்க்கு பக்கத்தில் வரும். ஸோ அதனால் கால்ஸ் எடுக்கையில் நம்ம பேசுகிறது இன்னும் ரெண்டில் இருக்கவங்களுக்கு பெட்டராக கேட்கும். நான் ஜென்ரலாக ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணல, நிறையவே கால்ஸ் பேசுவேன். ஸோ அப்படி இந்த Bullets Wireless 2 யூஸ் பண்ணி நான் பேசின கால்ஸில் எந்த இஷ்யூஸும் இல்லை. பேசுகிறவங்களுக்கு நான் பேசுகிறது நல்லாவே கிளியராக கேட்டுச்சு, எனக்கும் அவங்க பேசுகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பேசிக்காக இதெல்லாம் நெக் பேண்ட் டிசைனோட அட்வான்டேஜஸ். வேறு என்ன இங்கே மாறி இருக்குது? இப்போ Bullets Wireless 1ல் பார்த்த மாதிரி அந்த இயர்ஃபோன்ஸ் இங்கே கிடையாது, அதை மாற்றிருக்காங்க. இப்போ இந்த இயர்ஃபோன்ஸ் பிளாஸ்டிக்கும் ஸ்டீலும் மிக்ஸ் பண்ணி வருது. பார்க்க நல்லா இருக்குது. இன்னமும் அந்த மேக்னெட் டிசைன் இருக்குது. ஸோ பாஸ், ப்ளே, கால் வேணாலும் அட்டன் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஃபிசிக்கல் பவர் பட்டன் இங்கே கிடையாது. ஸோ இந்த மேக்னெட்டை ஸ்டிக் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் பவர் டவுன் ஆகும். ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணால் மல்டிபிள் டிவைசஸ்க்குள்ளே நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியும். இங்கே உள்ள இன்லைன் ரிமோட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட்டன்ஸ் கொஞ்சம் மஷியாக இருக்குது, பட் ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா Bullets Wireless 2ல் Bluetooth 5.0 சப்போர்ட் இருக்குது. OnePlus 7 Proவில் ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. APTX HDக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அது கூட அந்த 2 நோல்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர்ஸ் சேர்ந்து ப்ளஸ் அந்த 10 mm டைனாமிக் டிரைவர் கொடுக்கறதுனால அந்த ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெக்னிக்கலுக்குள்ளே நான் ரொம்ப போகல அப்படின்னு நான் சொல்லி மழுப்பணும்னா மழுப்பலாம், எனக்கே தெரியாது. ஏன்னா இந்த டிரைவர்ஸ், இந்த டெக்னிக்காலிட்டிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக போகிறதுக்கு அவ்வளோ நான் ஆடியோ ஃபைல் கிடையாது. ஆடியோக்குள்ளே நான் அவ்வளோ பார்க்குறதில்ல. டிரைவர்ஸ் எப்படி டிரெக்டாக ஆடியோ குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்லிடணும். அதுக்குள்ளே தெரிஞ்ச மாதிரி மழுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு இங்கே என்ன தெரியும்னா, ஆடியோ குவாலிட்டி கேட்குறதுக்கு Bullets Wireless 1ஓட Bullets Wireless 2ல் பெட்டராக இருக்குது. அவுட்புட் நல்லா க்ளீனாக இருக்குது. மிட்ஸ் ஹைஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. பேஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனாலும் ஓவரால் ஆடியோ குவாலிட்டி இப்போ என்னோட சவுண்ட் ஸ்போர்ட் வயர்லெஸோட கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். பட் சவுண்ட் ஸ்போர்ட் வயர்லெஸ் இதோட இன்னமும் 2.5 மடங்கு ரேட் அதிகமான இயர்ஃபோன்ஸ் தான். ஓவரால் Bullets Wireless 2 ஒரு நல்ல அப்கிரேட். போன ஜென்ரேஷன் Bullets Wirelessக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கா? ஆமாம். ஆனால் இங்கே குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் இதுவும் அதிகமாக இருக்குது. OnePlus இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன் Bullets Wirelessல எதெல்லாம் நல்லா இருந்துச்சோ அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயங்கள் ஆடியோ குவாலிட்டி, பேட்டரி லைஃப், அதிலலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு நல்ல அப்கிரேட் இந்த Bullets Wireless 2ன்னு சொல்லலாம். இதுதான் என்னோட கருத்து Bullets Wireless 2 பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வாங்கணுன்னா இதை வாங்குவீங்களா? இல்லை மேபி ஒரு Mi Airpods மாதிரி ஏதாவது வாங்கிச்சுன்னா இந்த ப்ரைஸ்க்கு 3 Mi Airpods வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up, thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி இந்த 2 வீடியோஸில் எதையாவது பார்க்கலனாலோ எங்களோட இன்னொரு சேனல் FTJ தமிழை செக் பண்ணி பார்க்கலனாலோ பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.